எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்ம இன்ச் லாஸ் ஆகும்போது நம்ம பாடி சைஸஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, எதை வச்சு நம்ம இன்ச் லாஸ் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பாடி சைஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் இன்ச் லாஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு குட்டி டெமோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த இன்ச் டேப் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய ஷாப்லேயும் ஈஸியாகவே கிடைக்குது. ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மி தான், 50 ருபீஸ் கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் இன்ச்சஸ் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த இன்ச் டேப் வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வாய் கொளரும், அப்பப்போ டேப் வந்து டேப் அப்படின்னு வரும், இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு டேப் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்கு வந்து மெஷர் பண்ணலாம். இன்ச் சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு இன்ச்சில் இருக்குது, இன்னொரு சைடு சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்ச் மெஷர் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்கில் வந்துட்டு இது நம்ம தனியாக மெஷர் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். பக்கத்தில் யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தனியாகவே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்மளாம் தனியாக ட்ராக் வச்சுக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நெக் வந்து நம்மளால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக வராது. ஸோ நமக்கு பேசிக்காக வெயிட் லாஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெல்லி சைஸ், பெல்லி ஏரியா ப்ளஸ் நம்மளோட இடுப்பு பகுதி, அப்புறம் நம்மளோட ரிஸ்ட் ஏரியா, நம்ம கை, இது வந்து நம்மளே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம இப்போதைக்கு மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பார்த்தோன்னா இப்படி வந்து மெஷர் பண்ணி நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் இன்ச்சஸில் டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 days நீங்கள் ஒரு இன்ச் லாஸ் கணக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 15 days எடுத்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி மெஷர் பண்ணி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்டொமக் எவ்வளோ இருக்குது, லெக் எவ்வளோ இருக்குது, ஸோ ஹேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தனித்தனியாக மெஷர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதில் 15 daysக்கு அப்புறம் உங்களோட டயட்டை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு 15 daysக்கு அப்புறம் உங்கள் அடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வயிற்று பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணால் வயிற்று பகுதி வந்து கரெக்டாக நம்மளோட பெல்லி பட்டன், நம்ம தொப்புள் இருக்குங்களா, அது தொப்புளுக்கு நேராக வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப டைட்டாக பண்ணிடாதீங்க, கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு வச்சு மெஷர் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் பெருசாக இன்ச் லாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, வெயிட் லாஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக ட்ராக் பண்ணுவேன். ஸோ நேற்றுக்கு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தனால நான் இப்போ இந்த வீடியோ போகிறேன். நான் சும்மா ஒரு க்யூரியாசிட்டியில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 37 இன்ச் இருந்தது, இப்போ வந்து 35 ஆகியிருக்கு. ஸோ நமக்கு இன்ச் லாஸும் சேர்த்து தான் நடக்குது, வெயிட் லாஸ் இன்ச் லாஸ் ரெண்டுமே நடக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே இங்கே ஒரு மெஷர். ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸில் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கை, நான் இதுக்கு முன்னாடி கை இப்படி ஃபுல்லாக பண்ணதில்லை. ஸோ சிஸ்டர் கேட்டாங்களே அப்படின்றதுக்காக தனித்தனியாக ஃபுல்லாக மெஷர் பண்ணுறோம். இது எல்லாமே தனித்தனியாக நோட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராக்குக்கு. யூஸ்ஃபுல்லாக நான் வந்து நம்ம ஹிப் சைஸ் தான் வந்து மெஷர் பண்ணிப்பேங்க, அது மட்டும் பண்ணுவேன். அது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணும்போது 37 இன்ச் இருந்தது, இப்போ நான் பண்ணும்போது 35 இருக்குது. ஸோ நமக்கு 2 இன்ச்சில் வந்து லாஸ் ஆகியிருக்கு. வெயிட் லாஸ் கூட நமக்கு இன்ச் லாஸும் சேர்ந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. உங்கள் ஹிப் ஏரியா மெஷர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேண்ட் மெஷர் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் இடுப்பு கீழே இங்கே ஒரு மெஷர்மெண்ட், இந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு போதும். ஸோ இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு டேப் வாங்கிட்டு அந்த டேப் வச்சு நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ இன்னைக்கு கார்த்திகை தீபம், நேற்றுக்கு தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து பூஜை சாமான் ஃபுல்லாக எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஃபுல்லாக பூஜை சாமான்லாம் அழகாக முடிஞ்சளவு தேய்ச்சி நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு. பூஜை சாமான் நல்லா ஃபுல்லாக காஞ்சிச்சுங்க. இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் ஆகுது. ஸோ நம்ம சாமி எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி இப்போ பூஜை ரூம் செட் பண்ண போகிறேன். பூஜை ரூம் செட் பண்ணிவிட்டு ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு நான் ஃபுல்லாக அகல் விளக்குலாம் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் டக்குன்னு நம்ம ஒரு 5:30 ஆனதும் வீட்டுக்குள்ள அழகாக நம்ம விளக்கு ஏற்றிடலாம். இப்போ அந்த ப்ரீ பிளான்ட் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். பூஜை ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு என்னோட அகல் விளக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ருத்ரா பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அவளை மார்னிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு குட்டி பாப்பாவுக்கும் டிஃபன் கொடுத்து லைட்டாக தூங்க வச்சுட்டு நான் என்னோடய பூஜை ரூம் ரெடி பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டேங்க. அவள் எழுந்துறதுக்குள்ளே சாமிக்கு மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சுட்டு அம்மனுக்கு ஃபுல்லாக புடவை கட்டிட்டு
பிள்ளையாருக்கு வேஷ்டிலாம் போட்டு ஃபுல்லாக நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இல்லை அவங்கள வச்சுட்டே பண்ணுறோம் அப்படின்னா ½ முடிக்கிற வேலை கண்டிப்பாக 1 hour இழுத்துரும். ஸோ அவங்க இடையில டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ளே கடகடன்னு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த பூஜை ரூம் ரெடி பண்ணுற வேலையில் இறங்கிட்டேங்க. அம்மனுக்கு பார்த்தோன்னா அழகாக புடவை கட்டி ஜுவல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோமாதா, பிள்ளையார், ஹைக்ரீவர், நம்ம விநாயகருக்கு அழகாக வேஷ்டி கட்டி அவரே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாய்பாபா. ஸோ இதுதான் நம்மளோட குட்டி க்யூட்டான பூஜை ரூம். ஸோ அந்த சாமிக்கு ஃபுல்லாக பூலாம் போட்டு அழகாக ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். ருத்ரா வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. ஸோ நம்ம குட்டி பாப்பா வந்து ஒரு 3 o'clock போல் தூங்குனாங்க. சரி, அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம ஈவினிங் வெளில வாசலில் கோலம் போட்டு நம்ம தீபம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் தாங்க ஓப்பன் பண்ணேன். அந்த குட்டி சவுண்ட்லேயே டக்குன்னு எழுந்துட்டாங்க. சரி, ஓகே, நான் ஆக்சுவலி பூலாம் போச்சு நல்லா பெருசாக கோலம் போடலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அவள் எழுந்து கூடவே வந்துட்டாளா, அவளை வச்சுட்டு பெருசாக நம்ம பூ வச்சு டெக்கரேட் பண்ணுற அளவுக்கு அவள் பொறுமையாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக ஒரு கோலம் வந்து போட்டாச்சுங்க. போட்டுட்டு அப்புறம் ஈவினிங் பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பூஜை ரூமில் போயிட்டு சாமிக்கெலாம் பூ கட் பண்ணி போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் அழகாக ப்ராப்பராக பூலாம் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் வந்துட்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே அழகாக பூ போட்டு ஒயிட் அண்ட் எல்லோ கலர் பூ போட்டு அதை ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்துகிட்டு அப்புறம் விளக்கில் வந்துட்டு ஃபுல்லாக திரிலாம் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் போட்டு 3 போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது திரி ஆயிலில் ஊறிச்சுன்னா விளக்கு நல்லா நின்று எரியும்ல. ஸோ அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து வெளில போயிருக்கா. அவள் வர முன்னாடி ஏற்றிட்டோன்னா அப்புறம் அவள் கோச்சிப்பா. ஸோ எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம். பாப்பா வரவும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம், அவ்வளோதான். பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில் கிஃப்டாக வந்தது, கிஃப்ட் பேக் வந்தது. ஸோ கிஃப்ட் பேக்கில் வந்து இது ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில் இருந்தது. ஸோ இதுவும் ஏற்றி பார்க்கலாம், பார்க்க அழகாக இருக்கு. கீழே அகல் விளக்கு, மேலே வந்து கேண்டில், அது வந்து ஃப்ராக்ரன்ஸில் இருக்கும் போல். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தோன்னா இந்த குட்டி குட்டி கேண்டில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வெளியில் கோலத்தில் வாசல் சுற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம தீப கலெக்ஷன் இன்றைக்கி. ஸோ இந்த விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிடலாம். ஈவினிங் ஒரு 5:30 இருக்குங்க. பாப்பாவும் வெளியில் போயிட்டு வந்துட்டா. அவளுக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தோம். அகல் விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா நானும் ஏற்றுறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி, தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, சூடு போட்டுக்கோன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து விளக்கேற்றினாங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அகல் விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கலர் கேண்டில்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக வாசலில் கோலத்தில் சுற்றி வாசலில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியில் ரொம்ப காற்று அதிகமாக இருந்ததுங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு பிளேட்டில் வச்சு எல்லா கேண்டிலும் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே ஏற்றிட்டு வெளில எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணோங்க. 2 மேடம் வந்து இன்ட்ரெஸ்டடாக கூடயே உட்காந்து அவங்களும் சேர்ந்து பண்ணாங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம்.
பூஜை ரூமில் வீட்டு வாசலில் ஃபுல்லாக தீபம் ஏற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம துளசி மாடத்துலேயும் போய் தீபம் ஏற்றியாச்சுங்க. கிறிஸ்மஸ்க்கு எல்லார் வீட்லேயும் ஸ்டார் போட்டிருக்காங்க, நமக்கும் ஸ்டார் போடணும்னு பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருந்ததுங்க. என்னது எழுதுறா அது? எதுக்கு ஸ்டார் மாட்டுவோம்? ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கு அடம்பிடிச்சு நாளை கழிச்சு இல்லை, இன்னும் 1 வீக் இருக்குது, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் வீக் தான் கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பியா போ. சாண்டாவா இருக்காரு அதுல? ஓகே, நல்லா இருக்காதுடா. ஆதிரா இறங்கு இறங்கு, இறங்க மாட்டியா? இருடா ஒரே நிமிஷம். ஆதிரா இறங்கு, ஆதிரா இறங்க மாட்டியா? இறங்கு, கீழே இறங்கு. ஆதி அக்காவை தள்ளாத. ஆதி அக்கா கொஞ்சம் இடம் விடு. இல்லையா, கொஞ்சம் இடம் விடு. அக்கா கொஞ்சம் எனக்கு கூடாது. ஜாலியா? ஜாலி. ஹாப்பி பாப்பா, ஹாப்பி. என்ன என்ன ருத்ரா பண்ற? உட்காந்துட்டு என்ன பண்ற? நீ நினைச்சதை சாதிச்சிட்டியா? ஸ்டார் வேணும்னு யார் அடம் பிடிச்சா? மாட்டியாச்சுல்ல, இப்போ ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? எதுக்கு ஸ்டார் மாட்டுவாங்க? அப்போ நீ எல்லாமே என்ன காட்டுவ? என்ன சொல்லி காட்டுவ? ஓகே, ஒரு வழியாக ஜாலி ஆயிட்ட. உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வரியா? ஓகே. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. ஓகே.